ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை எப்படி ட்ரை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா டபுள் பார்டர் பல்லு ப்ளீட் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கோம். இந்த சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்காக ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை வந்து ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்க முடியும், லைக் ரெடிமேட் சாரீ மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட்ஸ்லாம் யூஸ்வலாக பண்ணாமல் நான் வந்து டபுள் பார்டர் பல்லு ப்ளீட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, டபுள் பார்டர் வச்சு எப்படி வந்து ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனர் சாரியில் தான் பண்ணுவாங்க. நான் வந்து நியூவாக பட்டு சாரிலே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே சாரீ வந்து வியர் பண்ணும் போது உங்களோட சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு உங்கள் ஹிப் கிட்ட கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள் சுத்த நீங்கள் சுற்றணும். எடுத்த உடனே உள் சுத்த வந்து சுற்றக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு உங்களோட பெல்லி பட்டன் கிட்ட நீங்கள் இப்படி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உள் சுற்றி நல்லா வந்து ஃபேப்ரிக்கை டக்கின் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுருக்கம் வராது, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து வியர் பண்ண முடியும். பின்னாடி சைடு வந்து லைட்டாக சொருகுனா போதும், ரொம்ப வந்து டைட்டாக சொருகிடாதீங்க. பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து தூக்கிக்கும். ஸோ அதனால தான் இப்போ சென்டர் ப்ளீட்டை வந்து சென்டராக செட் பண்ணிவிட்டு உடனே அதையும் நீங்கள் டக்கின் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் வெளியில் வரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் கீழே இருக்க பின் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் அண்ட் பல்லு ப்ளீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஷோல்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பொறுமையாக கொண்டு வரேன். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஷோல்டரில் நீங்கள் நார்மலாக உங்கள் பல்லு ப்ளீட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம யூஸ்வலாக இருக்க பல்லு ப்ளீட் இல்லாமல் இது டபுள் பார்டர் பல்லு ப்ளீட்டுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு மாடலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பல்லு ப்ளீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு உள்ளே குத்தலை. ஸோ வெளியிலவே வந்து ஒரு ப்ளீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ப்ளீட்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர ப்ளீட்டை வந்து நல்லா டைட்டாக உங்களோட பாடியை சுற்றி கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம சைட் ப்ளீட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து வச்சு நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து நம்ம கட்ட முடியும். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹிப் கிட்ட வந்து பார்டர் செட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பார்டர் எப்படி செட் பண்ணணுன்றது இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்டர் நல்லா தெரிகிற மாதிரி இழுத்து பின் குத்திக்கோங்க இன்ஸ்கர்ட்டோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீட்டாக ஃபேப்ரிக்காக பொறுமையாக நீங்கள் வந்துட்டு ஒன்றா எடுத்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஹிப்போட சைட் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சைட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் உங்களுக்கு 4 to 5 ப்ளீட்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வராது. அதுக்கு மேலே ஃபேப்ரிக் இருந்தால் நீங்கள் வந்து நிறைய வச்சுக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரீப்ளீட்டட் பண்ணி கட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ளீட்ஸ் தான் வரும். ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் ஃபிட்டாக கட்டணுன்றதுனால தான். இதுக்கு இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஷேப் வியர் தான் போடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நார்மல் காட்டனே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக ஃபிட்டாக நீங்கள் இழுத்து பின் குத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 ப்ளீட்ஸ் கிட்டே எனக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் மொத்தமாக வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணி நான் வந்து இன்ஸ்கர்ட்டோட நல்லா பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப தூக்குன மாதிரி குத்தாதீங்க. ப்ளீட் எப்படி வருதோ அந்த வைஸாகவே நீங்கள் எடுத்து பின் பண்ணாலே போதும். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்டை நீங்கள் எடுத்து டக்கின் பண்ணணும். ஸோ சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு இப்படி டக்கின் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் இப்படி எடுத்து பண்ணும்போதே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். கீழே இருக்க கடைசி பின்னை நீங்கள் கழட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வியர் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் டக்கின் பண்ணிடலாம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஹிப் கிட்ட வந்து நிறைய ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு மீறாது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக நீங்கள் வந்து 2 to 3 மினிட்ஸில் வேர் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் வியர் பண்ணிட முடியும். ரொம்ப ஈஸியாக வந்து செல்ஃபாகவே பண்ணிடலாம். யாரோட ஹெல்ப்பும் தேவையே கிடையாது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக காட்டணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வியர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம ட்ரே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து நல்லா கொஞ்சம் முன்னே இழுத்து விடணும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக உங்களோட சைடு பஸ்ட்லாம் மறையிற மாதிரி நீங்கள் இழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சைட் ப்ளீட்ஸும் நல்லா வந்து டைட்டன் ஆகும். ஸோ எஸ், இதுதான் ஃபுல் லுக். இப்போ வந்து நிறைய பின்னிங்லாம் வந்து பண்ணுவீங்க. ஸோ பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பின் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியான பின்லேயே வந்து சாரீ கட்டுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி பட்டு சாரியில் டபுள் பார்டர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது மாதிரி நியூ ஐடியாஸோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய அடுத்தடுத்து வர கிளாஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணும், செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.